6432வது இலக்கம். இதே செய்தி ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தி இன்னொரு கூடுதலான வசனத்தோடு என்ன செய்கிறது வருகிறது. மூன்று செய்தி அப்படி ஒரே செய்தி மூன்று விதமான அறிவிப்பை இமாம் புகாரி என்ன செய்றாரு, மூன்று வகையில் போடுறாரு. இதில் என்ன வருதுன்னா, அபூ வாயில் அப்படி என்றவர் அறிவிக்கிறாரு, அன் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு قال ஹாஜர்னா மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாஜர்னா மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியர்களோடு ஹிஜ்ரத் செய்தோம் அப்படி என்று என்ன செய்கிறாங்க, இந்த செய்தியை சொல்கிறாங்க. அதில் வருது அப்படின்னா கஸ்ஸஹு, அதாவது அந்த கிஸ்ஸாவை அவர் சொன்னார், அந்த கதையை அவர் சொன்னார் அப்படின்னு அந்த செய்தி வருது. அதே செய்தி தான், அதே செய்தியை கஸ்ஸஹுன்னு என்ன செய்கிறது வருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகள் எதை எங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த உலக மோகம் இவைகளில் நம்ம மூழ்கிவிடக்கூடாது, உலகம் ஆசை இவைகள் நம்ம மூழ்கிவிடக்கூடாது, போட்டி போடக்கூடாது என்பது சம்பந்தமான கொஞ்சம் செய்திகள் தான் இவைகள். அடுத்ததாக குர்ஆன் வசனம் உண்ட தலைப்பாக போகிறார். குர்ஆன் வசனம் உண்டை இமாம் புகாரி அவர்கள் தலைப்பாக போகிறார். எப்படி? பாபு கௌலில்லாஹி தஆலா, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை, யா அய்யுஹன்னாஸ், ஏ மக்களே, இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹுடைய வாக்கு உண்மையானது, அல்லாஹுடைய வாக்கு உண்மையானது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விடக்கூடாது, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விடக்கூடாது. ஃபலா தகுர்ரன்னகும் அல் ஹயாத்துத் துன்யா, அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விடக்கூடாது. வாக்கு உண்மை நம்புன, அது வந்தே ஆகம நம்புன, ஆனால் இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விடக்கூடாது. வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், அல்லாஹ்வை விட்டு உங்களை கரூர் ஏமாற்றி விடக்கூடாது, அல்லாஹ்வை விட்டு உங்களை கரூர் ஏமாற்றி விடக்கூடாது. இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவுன், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான். ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள், அவனை எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். இன்ன ஷைத்தான் லக்கும் அது ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஷைத்தான் உங்களுக்கு எதிரி, அவனை எதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? எப்பொழுதும் கெட்ட சிந்தனைக்கான தூண்டுதல் வந்தால் நம்ம உடனே முடிவெடுக்கணும், இந்த தூண்டுதல் ஷைத்தான் இப்போ எனக்கு தூண்டுறான், பக்கத்திலிருந்து தூண்டுற மாதிரி நினைக்கணும். ஒரு சகோதரர், நல்ல சகோதரரோ ஒரு கெட்ட சகோதரோ நம்மளை தூண்டுறாருன்னு வைங்க, இவனை ஷைத்தான் தூண்டி இவன் என்னைய தூண்டுறான்னு அர்த்தம். விளங்கிட்டா? இவனை ஷைத்தான் தூண்டி இவன் என்னைய தூண்டுறான்னு அர்த்தம். அப்போ என்ன நினைக்கணும், அந்த சகோதரனை நம்ம காப்பாற்றக்கூடிய மனோநிலைக்கு தான் என்ன செய்யணும், வரணும். அப்போ தூண்டுதல் வந்தாலே ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியா எடுங்க. எதிரி பல நேரங்களில் நல்ல வேலை தான் செய்வான். விளங்கிட்டா? ஏன்டா அவங்களுடைய எதிர்ப்பை எப்படி காட்டலாம் என்பதற்கு அவன் வழி தேடிக்கின்றிருப்பான். பெரும்பாலும் எல்லா அதாவது என்னது, அந்த துரோகம் செய்யக்கூடிய நண்பனை விட வெளிப்படையாக பேசக்கூடிய எதிரி நல்ல பண்ணுவாங்க. ஆனால் 75% எதிரி துரோகியாக தான் இருப்பான். புரிஞ்சுக்கிறோம்? விளங்கிட்டா? எதிரி என்ன செய்ய மாட்டான், 75 வீதத்தில் அவன் துரோகியாக தான் இருப்பான். எப்படி துரோகம் செஞ்சு இந்த பகமே என்ன செய்யலாம், எப்ளை பண்ணலாம்னு சிந்தனை அவன்கிட்ட இருக்கும். அதனால் பழமொழி நல்லா தான் இருக்குது, ஆனால் 75% அப்படி இல்லை. என்ன, எப்பயும் அவன்கிட்ட இந்த மாதிரியான துரோகம் செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கு. அப்போ ஷைத்தான் துரோகம் தான் செய்வான், ஷைத்தான் துரோகம் தான் செய்வான் எப்பொழுதும். அதனால தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவன் செஞ்சது முதல் துரோகம். அவன் செஞ்சது வெறுமனே விரோதம் அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த இதை நெருங்கி அப்படின்னு சொல்லிட்டா வேற விஷயம், நெருங்குன்னு தூண்டா பரவல. அவன் நெருங்க எப்படி சொன்னா, ஏன் மானஹாக்குமா ரப்புக்குமான் ஹாதிஹி ஷஜரத்தி இல்லா தக்கூனா மலக்கைனி அவ் தக்கூனா மினல் ஹாலிதீன், அல்லாஹ் உங்களை இந்த மரத்தை விட்டு தடுத்தது ஏன் தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு தஃப்சீர் செஞ்சான். என்ன தஃப்சீர் தெரியுமா? அல்லாஹ் ஏன் தடுத்தாண்டா, இந்த மரத்தை நீங்க நெருங்கினீங்க என்று சொன்னால் நீங்க சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கிடுவீங்க. இன்றைக்கு நம்ம ஏன் அமல் செய்கிறோம்? சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கத்தான், சரியா? சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கத்தான் இவ்வளோ அமலையும் செய்கிறோம். இது உங்களுக்கு நடந்துரும். ஒன்று. இரண்டாவது என்ன தெரியுமா? அல்லது நீங்கள் மலக்காயிருவீங்க, எப்பயும் ஒருத்த அமல் செய்கிறதுல இன்னொன்றைக்கு நம்ம உச்சகட்டத்தை அடையணும், முத்தகீனாகணும், அதுக்காக அப்படி தானே, அதை அடைஞ்சிருவீங்க. அப்போ சைத்தான் கெட்ட ஒன்று சொல்லலை, சைத்தான் கெட்டது ஒன்று சொல்லலை. தொழுகைக்கு போகாமக்கோ இன்னொரு நல்லதை சொல்லி தான், தாயுடைய விஷயம் தான் முதல் முக்கியம் அப்படின்னு என்னோட காட்டிடுவான். வழங்கிட்டா? ஏதாவது குர்ஆன் ஓதி கண்டிக்கிறா, இன்னும் ஒரே ஒரு பக்கம் இதை முடிச்சுட்டு போட்டு இக்காமத்து முடியும் வரைக்கும் அதில் என்ன செஞ்சிருவான், வச்சிருவான். ஏதோ ஒரு நல்ல காரியத்தை என்ன செய்வான், சைத்தான் காட்டுவான். ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியா எடுங்க. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யலை, எதிரியா எடுக்கல. அந்த கட்டத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை சொல்லி, இது நல்ல விஷயம் தானே, அவர் ஏற்றுக்கண்டார்னா சைத்தான் ஒரேடியாக வர மாட்டான். அவன் ஹன்னாஸ், திருப்பி வந்து கொண்டே இருப்பான், அப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு பாருங்க, ஹன்னாஸ்னா அதான் சொல்ல முந்தி கெடுத்துக்கண்டிருப்பான், அதான் சொன்னே போயிடுவான். இல்லை அதான் சொன்னே போயினா தொழுவு முடிச்சுட்டு வர வேண்டியதானே, அப்படி வர மாட்டாங்க. அதான் முடிச்சோடனே வருவான், மறுபடி அதான முடிச்சோடனே வருவான், இக்காமத் சொல்லக்குள்ள போயிடுவான்.
சரி அப்பயாவது தொழுகையை முடிச்சுட்டு வா, இக்காமத் முடிச்சோடனே வந்துடுவான். இப்படித்தான் ஷைத்தான் வந்து என்ன செய்வான், உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். அப்போ ஷைத்தானுக்கு எவ்வளவோ அவ்வளோ சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்படி சொல்லிட்டு மட்டுமல்ல, மூணாவது செஞ்சா வகாசமஹுமா, சத்தியம் பண்ணா, அல்லாவின் மீது ஆணையாக இன்னி லகுமா லமினன் நாஸிஹீன், நான் உங்களுக்கு உபதேசம் தான் செய்கிறேன்னு சொன்னான். சுப்ஹானல்லாஹ், நான் உங்களுக்கு உபதேசம் தான் செய்கிறேன்னு என்ன செஞ்சான், ஷைத்தான் சொன்னான். அப்போ நினச்சி பாருங்க பாப்போம், 3 விஷயங்களை அவன் சொல்கிறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்படி தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அல வழிதவறி போட ஃபதல்லாஹுமா அலா குரூரின், அதான் மிக முக்கியம் சொல்ல வந்ததுனால. ஃபதல்லாஹுமா ஃபதல்லஹுமா, அவர்களுக்கு அதாவது ஷைத்தான் சொல்லி கொடுத்தான் அலா குரூர், ஒரு ஏமாற்றத்துக்கு வாக்களித்தான், ஒரு ஏமாற்றத்துக்கு ஷைத்தான் வாக்களித்தான். ஃபலா யகுர்ரன்னக்கும் அல் ஹயாத்து துன்யா ஃபலா தகுர்ரன்னக்கும் அல் ஹயாத்து துன்யா வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர். சுப்ஹானல்லாஹ், ஃபதல்லஹுமா அலா குரூர், ஒரு ஏமாற்றத்தை ஷைத்தான் வாக்களித்தான். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், அலம் அகுல்லக்கும், நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, இவன் ஷைத்தான் பகிரங்க விரோதி என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா? அதான் அல்லாஹ் தஆலா கேட்டான், நான் உங்களுக்கு சொல்லலையா? இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது, இவன் ஏமாத்தத்தான் செய்வான், அது மிக முக்கியம். அடுத்த இன்னொன்று நம்ம படிச்சிடுறோம், ஷைத்தான் வழிதவர செய்வான்னு மட்டும் நினைக்கிறோம், இல்லை வயுஹ்ஸிஹி, அதாவது அவமானப்படுத்துவான். ஷைத்தான் வெறுமனே வழிதவர செஞ்சுட்டு விட்டுற மாட்டான். அடுத்தது நீங்க திருப்பி இந்த மீளக்கூடாதுன்னா வயுஹ்ஸிஹி, கேவலப்படுத்துவான். முதலாவது உங்களை தூண்டி அவன் நம்ம நினைக்கிற கேவலப்படுத்த மாட்டோடு, எங்களோட மூளையை எவன் தண்ட மூளையை இன்னொத்தன்ட்ட ஒப்படைக்கிறானோ அவன் வந்து கேவலப்படுறதுக்கான ஆரம்ப ஸ்டெப்பை வச்சுட்டான், அவன் கேவலப்படுவதற்கான ஆரம்ப ஸ்டெப் வச்சுட்டான்னு அர்த்தம். ஷைத்தான் நமக்கு இது பிழை என்று விளங்கியும் இன்னொருத்தன் சொல்றதுக்காக நம்ம அதுக்குள்ள போறோம்னா ஷைத்தானுக்கு என்ன செய்யறோம், கட்டுப்பட்டுட்டோம்னா அவன்கிட்ட கொடுத்துட்டோம்னு அர்த்தம், அவன்கிட்ட கொடுத்துட்டோம்னு அர்த்தம். அவன் அடுத்த என்ன செய்வான், குத்துவாத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய குத்துவா, ஒவ்வொன்றாக என்ன செய்வான், கொண்டு போவான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான், கொண்டு போய் முற்றுவான். அப்போ இந்த ஏமாற்றம் தான் கடைசி முடிவு. அதனால் அன்புள்ள சகோதரர்களை, இன்ன ஷைத்தான் லக்கும் அது ஃபத்தஹிதுஹு அதுவா, ஷைத்தான் உங்களது எதிரி, அவனை எதிரியாக எடுங்கள். இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், ஷைத்தான் அவனது ஹிஸ்பை அழைப்பதெல்லாம், அவனது இயக்கத்தை அழைப்பதெல்லாம், அவனது குழு அமைப்பை அழைப்பதெல்லாம் லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், நரகவாதிகளாக அவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அப்படி சொல்லி அவன் அழைக்க மாட்டான். அல்லாஹ் ரப்பல் எவ்வளோ அழகா சொல்றான் இதை, ஃபத்தஹிதுஹு அதுவா இன்ன ஷைத்தான இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதில் கரூர் என்ற வார்த்தை வருது, அது கீழே இமாம் புகாரி அவர்கள் ஜம்உஹு சுஉருன் அஸ்ஹாபு ஸஈர் வருதே, அதில் ஸஈர் என்றா கொதிக்கக்கூடிய நரகம், அதனுடைய பன்மை சுஉர் அப்படின்னு சொல்றாரு. சுஉர் சீன் ஐன் ரா, சுஉர் என்றார், அதாவது நரகங்கள் அப்படின்னு, கொதிக்கக்கூடிய நரகங்கள். கால முஜாஹித் என்ற இப்னு அப்பாஸுடைய மிக முக்கியமான மாணவர்கள் ஒருவர், அவர் சொல்றாரு, அல் கரூர், இங்க கரூர் என்றா அஷைத்தான், ஷைத்தான் ஏமாற்றக்கூடியவன் இங்க சொல்லப்படுகிறது ஷைத்தானுக்கு தான். ஷைத்தான் தான் இங்க ஏமாற்றக்கூடிய இடத்துல என்ன செய்யறான், வருகிறான். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றா பாருங்க, எப்படி ஃபலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர், அல்லாவை விட்டும் கரூர் உங்களை ஏமாற்றக்கூடாது. இன்ன ஷைத்தான் லக்கும் அது, ஷைத்தான் உங்களுக்கு எதிரி. எப்படி விளங்குது? அப்ப இங்க என்ன அர்த்தம் என்றா, அல்லாவை விட்டும் உங்களை ஷைத்தான் ஏமாற்றி விடக்கூடாது, நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான். இந்த ரெண்டையும் அவர் என்ன செய்யறாரு, அதுல பதிவு செய்யறார்.